ஏ கைஸ், உன் லைஃப்பில் பெருசாக ஏதாவது அச்சீவ் பண்ணணுன்னா யூ நீட் டு திங்க் பிக். நீ பெருசாக யோசிக்கணும், பெரிய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம், நிறைய வீடியோஸ் கூட பார்த்துருக்கோம். பட் ஜேம்ஸ் கிளியர், ஆத்தர் ஆஃப் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாம், சின்ன சின்ன விஷயங்களை ஒரு ஹேபிட்டாக பண்ணிகிட்டே வந்தால் உங்களுக்கு பெரிய ரிசல்ட், லைஃபே மாத்திர பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. இந்த புக்குடைய ஒன்லைன் சம்மரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் அது வந்து முறையாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வந்தால் அது ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்டோட ஒரு பெரிய பாசிட்டிவ் அவுட்கம் தருன்றது தான் இந்த புக்கோடைய மைய கருத்து. பட் இந்த புக்கோடைய பேர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்மால் ஹேபிட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கலாம், இல்லை டைனி ஹேபிட்ஸ் வச்சுருக்கலாம், இல்லை இன்க்ரிமெண்டல் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது பேர் வச்சுருக்கலாம். பட் இந்த புக்குக்கு அவர் வச்ச பேர் வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ். ஆட்டம்னா என்னன்னு தெரியும், ஒரு ஆட்டம் பாம்னா பெரிய எக்ஸ்ப்ளோஷன், எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தெரியும். ஸோ ஆட்டம்ன்றது ரொம்ப டைனி, கண்ணு கூட தெரியாத விஷயம். பட் அதோடைய இம்பேக்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்ப்ளோஷன், ஒரு பெரிய பாமையே தரக்கூடிய அளவுக்கு அது வந்து சக்தி வாய்ந்தது. ஸோ அதனால தான் ஆத்தர் இந்த புக்குக்கு என்ன பேர் வச்சுருக்காருன்னா, சின்ன ஹேபிட். நீங்கள் ரொம்ப சின்னது, இதெல்லாம் என்ன பண்ண போகுதுன்னு நினச்சா அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வந்தால் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் உங்கள் லைஃபையே மாற்றுன்றது உங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்குக்கு அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக் பேர் வச்சுருக்காரு. ஸோ இந்த புக்கில் வந்து அவர் நிறைய ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸு, அது மட்டும் இல்லாமல் நியூரோ சயின்டிஃபிக் ரிசல்ட்ஸோட எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட், டாப் சிஇஓஸ், வெரி சக்ஸஸ்ஃபுல் செலிப்ரிட்டிஸ், அவங்கக்கிட்டலாம் பேசி அவங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கலந்து ஒரு சாலிடான ஒரு புக்கை ஜேம்ஸ் கிளியர் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்னு இந்த புக்கில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நல்ல ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு 4 டிஃப்ரெண்ட் லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறாருன்னா, மேக் யுவர் ஹேபிட் வெரி ஆப்வியஸ் அப்படின்றார். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து புக் ரீடிங்கை வந்து ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது ரொம்ப ஒரு ஆப்வியஸான ஒரு திங்காக நீங்கள் பண்ணணும். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பெட்லேயோ உங்கள் பில்லோ பக்கத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற புக்கை ப்ளேஸ் பண்ணாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் பார்க்கும்போது, ஓ ஆமாம் இந்த புக் இருக்குது அப்படின்னு அப்படியே ஸ்லோவாக அதை எடுப்பீங்க, சும்மா கேஷுவலாக சும்மா பார்ப்பீங்க, வச்சுருவீங்க. ஸோ அடுத்த நாளும் அது அப்படியே பெட்லேயே இருந்தால் சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து அதை படிக்க ஆரம்பிப்பீங்க. அது ஸ்லோவாக ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகும். ஸோ மேக் இட் ஆப்வியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ரெண்டாவது வந்து மேக் யுவர் ஹேபிட் அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்கிறார். புக்கில் அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள், ஒரு யங் காலேஜ் ஸ்டூடெண்ட், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருக்கார். ஸோ அவர் வந்து எப்போ நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறன்ட்டு அவருக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. அதே டைம் வந்து நம்ம ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் நிறையா பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. ஸோ அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா வந்தது, அவருடைய பைசைக்கிளும் அந்த டிவியில் இருக்க நெட்ஃப்ளிக்ஸுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்காரு. ஸோ கம்ப்யூட்டரில் அவரே ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு, ஸோ எவ்வளோ அந்த சைக்கிளிங் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நெட்ஃப்ளிக்ஸ் எபிசோடெலாம் ப்ளே ஆகுன்ற மாதிரி அவரே ஒரு ப்ரோக்ராமை பண்ணிட்டார். ஸோ இப்போ அவருக்கு எப்போல்லாம் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஐயோ நம்ம பார்க்கணும் அப்படின்னு தோணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அவர் சைக்கிளிங் பண்ணணும். ஸோ அந்த 2 இன்டர் கனெக்ஷன் பண்ணோன்னே அவருக்கு என்ன ஆச்சு, ஸ்லோவாக அந்த ஹேபிட் வந்து அவர் லைஃப்லேயே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஹேபிட்டை ரொம்ப ஈஸியாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ நாளைக்கு காலையில் எழுந்துச்சு நான் உடனே ஃபஸ்ட் டேவே 10 கிலோமீட்டர் ரன் ஓடணும், மேரத்தான் ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 மினிட் ரூலை வந்து உங்கள் லைஃப்பில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். 2 மினிட் எந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் ஒரு 2 மினிட் ஃபஸ்ட்டு பண்ண பாருங்கள். இப்போ நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் ஒரு ½ அன் ஹவர் ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஒரு 10 மினிட்ஸ் கூட என்னால் கண்ணை மூடி அமைதியாக இருக்க முடியாது. நிறைய தாட்ஸ் வரும், நிறைய சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டேஸில் 2 மினிட்ஸ் மட்டும் அந்த ஹேபிட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நான் புக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் நினச்சேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் மட்டும் படிங்க. ஒரு பேஜ் படிக்கிறது பெரிய விஷயமே இல்லை ஃபஸ்ட்டு டே. அதே 2வது நாள் சும்மா ஒரு பேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கண்டினியூஸாக படிக்கிற மாதிரி வைங்க. அதே 2 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், ½ அன் ஹவர். இதே தான் வந்து வாக்கிங்க்கும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸாக ஆக்குங்க அப்படியே அந்த வாக்கிங். அந்த 10 மினிட்ஸ் வந்து 15 மினிட்ஸ் ஆகும், அப்புறம் ½ அன் ஹவர் ஆகும், 1 ஹவர் ஆகும், அப்புறம் அந்த 10,000 ஸ்டெப்ஸ் அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க ஈஸியாக. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து உங்கள் ஹேபிட்டை ரொம்ப ஈஸியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அது வந்து கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. 4வது என்ன சொல்கிறாருன்னா, மேக் த ஹேபிட் வெரி சாட்டிஸ்ஃபைங். ஸோ எதெல்லாம் பண்ணால் நமக்கு ஒரு ரிவார்டு கிடைக்குமோ அதெல்லாம் அந்த ஹேபிட்டோட அசோசியேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது ஈஸியாக உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், யாராவது வந்து தட்டி கொடுத்தே நீ சூப்பராக பண்ண அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளேயே. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஹேபிட்டை வந்து ஏதாவது ஒரு ரிவார்டு,
ஏதாவது ஒரு உங்களுக்கே ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி அதை அசோசியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த 4 லாஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு நல்ல ஹேபிட்டை ஈஸியாக லாங் டேர்மில் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதே விதமாக ஒரு கரண்ட்டாக ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் மாற்றுறதோ அதுக்கும் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி டெய்லியே டிவி பார்த்துன்னு இருக்கீங்க, மணிக்கணக்கில் பார்த்துட்டே தூங்குறீங்க அப்படின்னு பார்த்துங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா, எங்கே நீங்கள் தூங்குறீங்களோ உங்கள் பெட்ரூமில் டிவியை இருந்து எடுத்து வேறு ஒரு ரூமுக்கு மாற்றிடுங்க. ஸோ என்ன இருந்தாலும் நீங்கள் தூங்க போகும்போது அந்த ஸ்லோவாக அந்த டிவி பார்க்குற ஹேபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போகும். ஸோ நீங்கள் எதை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாக ஆக்கிடுங்க. நீங்கள் ஃபோனை பார்த்துட்டே இருக்கீங்க, எப்போ ப்ரௌஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஃபோனை வந்து ரீச்சபிளே இல்லாத ஒரு இடத்துல வச்சுட்டு உங்கள் கரண்ட் ஆக்டிவிட்டியை பண்ண பாருங்கள். ஸோ அப்போ வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கரண்ட் ஆக்டிவிட்டியில் தான் இருக்குமே தவிர அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமாக இருக்கிறதுனால அப்படியே நம்மளை விட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட் என்ன சொல்கிறேன்னா, ஹேபிட் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு புது ஹேபிட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இருக்கிற ஹேபிட்டோடு அதை வந்து ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீத்தில் வந்து ஃப்ளாசிங் அப்படின்னு பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ளாசிங் வந்து ஒரு ஹேபிட்டாக நீங்கள் கொண்டு வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெய்லி ப்ரஷ் பண்ணிங்க. ஸோ ப்ரஷிங் இஸ் அ டெய்லி ஹேபிட், கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பண்ணி ஆகும். ஸோ ஸ்லோவாக ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ளாஸ் பண்ணுங்கள். ஸோ 2வது நாள் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ளாஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படியே அது நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் எக்ஸிஸ்டிங் ஹேபிட் ப்ரஷ்ஷோட அந்த ஃப்ளாஸிங்கும் ஒரு ஆக்டிவிட்டியாக வந்துட்டு அதுவும் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ இருக்கிற ஹேபிட்டில் இன்னொரு ஹேபிட்டை ஈஸியாக ஆட் பண்ணால் இந்த ஹேபிட் ஆட் ஆன மாதிரியே தெரியாது, அப்படியே நம்ம அதை வந்து நிறைய நாள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட அவர் கொடுத்துருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வீகனாக டோட்டலாக மாறணும், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் மீட் ஈட்டிங் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா இமீடியட்டாக நாளைக்கே நான் எல்லாத்தையும் விட்டுருவேன் அப்படின்னு நினச்சா முடியாது. ஸோ அவர் என்ன சொல்கிறார், இதை வந்து ஒரு 5 பாகமாக பிரிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸ் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிட்டுனே இருங்க, மாமிசம் கூட சாப்பிட்டுட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஸ்டார்டிங் வீக்ஸில் என்ன பண்ணுங்கன்னா, எல்லா மீல்லையும் ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டே வாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, கரண்ட் சாப்பாடு சாப்பிட்ருக்கும்போது சும்மா ஒரு வெஜிடபிள் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அது ஒரு வாரம் போகும். ஸோ 2வது வாரம் என்ன பண்ணுங்கள், இந்த 4 கால் இருக்கிற பிராணிகள்லாம் அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. எக்ஸாம்பிள் கவ், லேம்ப், அந்த கறியெலாம் நான் சாப்பிட மாட்டேன், அது ஒரு 2 வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் போச்சுன்னா நீங்கள் 2 கால் உள்ள பிராணிகளெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு நீங்களே எடுத்துக்கோங்க. அது சிக்கன், டர்க்கி அந்த மாதிரிலாம் அதை ஸ்லோவாக கட் டவுன் பண்ணுங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடைசி வாரம் என்ன சொல்கிறேன்னா, கால் இல்லாத பிராணிகளையும் ஸ்டாப் பண்ணுங்கள், அதாவது ஃபிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். கடைசியாக நீங்கள் என்ன முடிவு பண்ணுங்கள், அனிமல் கிட்டேருந்து வந்த எந்த ப்ரொடியூஸையும் நான் வந்து சாப்பிட மாட்டேன்ட்டு கடைசி வாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நீங்கள் டோட்டலாக ஒரு வீகனாக மாறி இருப்பீங்க எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதுவே வந்து நம்ம ஃபஸ்ட்டு டே 2வது நாளே எல்லாத்தையும் விடணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் கிராஜுவலாக கெட்ட ஹேபிட்ஸ் அப்படியே விட்டுட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கிளியர் இந்த புக்கில் சொல்கிறார். இந்த புக்கில் ட்ராபேக் என்னென்னா, நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். நிறைய விஷயங்கள் படிக்க வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம படித்து நிறைய விஷயங்களை மறக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான விஷயம், உங்களுக்கு தேவையான சாப்டர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதை மட்டும் எழுதிட்டு அதை மட்டும் நான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நினச்சா இந்த புக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் கைடு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை சொல்லியிருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு புக் ரிவ்யூவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி சைனிங் ஆஃப் இஸ் கோபி. பாய்.